இப்போ 2 கொதி வந்துருச்சு. முட்டைக்கோஸு இதில் போடலாம். முட்டைக்கோஸ் வேகவும் பருப்பு வேகவும் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சுவையாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ காய்க்கு 2 விசில் வந்துருச்சு. அது அமரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸு போட்டிருக்கேன், அது வேகணும். இந்த தண்ணிக்கும் இந்த காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் விடுங்க. இதில் கடுகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிட்டு 2 கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிக்கா, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி விடலாம். மிக்ஸி ஜாடியில் கொஞ்சம் காய்க்கு தக்க தேங்காய், ஒரு காரத்துக்கு தக்கன ஒரு பச்சை மிளகா, ஜீரகம், ஒரு பூண்டு எல்லாம் போட்டு பரபரன்னு பிரித்து வச்சுருக்கேன் இந்த பொரியல். ஓகே, இப்போ இதில் கொட்டிக்கலாம். பருப்பு கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். காய்க்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஓகேவா? அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டிருக்கனால வாயு சம்மந்தப்பட்டது தான், ஆனால் உடம்புக்கு நல்லது. அதனால் ஒரு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க இதில் வீடியோ மட்டும் பாருங்கள். சாரீலாம் கேட்க வேண்டாம், அதெல்லாம் பர்சனல் மேட்டர். அது கொஞ்சமாவது மதிக்கிறதா இருந்தால் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இனி இதிலெல்லாம் மெசேஜ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது பர்சனல் மேட்டர்னால இது தனியாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என் சமையலை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. அது தப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது புரிஞ்சுப்பாங்க அவங்க. நீங்கள் என்னடா திடீர்னு இது சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது எல்லா வீட்லேயும் எல்லாம் இருக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிறுபருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பர், நல்லா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான்.